கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. நாளைக்கு காலையில நீங்க தூங்கி எந்திரிக்கும் போது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா எல்லைகளும் பார்டர்ஸும் திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டா எப்படி இருக்கும்? நாடுங்கிற பேச்சே இல்ல. விசா, பாஸ்போர்ட்னு எதுவும் கிடையாது. ஒரே உலகம், நம்ம எல்லாரும் ஒரே நிலத்துல வாழ்றோம். கேட்கும்போதே ஒரு மாதிரி இருக்குல்ல? இது நமக்கு ஒரு முழு சுதந்திரத்தை கொடுக்குமா, இல்ல நம்மள ஒரு பெரிய குழப்பத்துல கொண்டு போய் தள்ளிடுமா? வாங்க, இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த எல்லைகள்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கலாம். பார்டர்ஸ்னா சும்மா மேப்ல போடுற கோடுகள் மட்டும் கிடையாதுங்க. அது நம்மள கண்ட்ரோல் பண்ற கண்ணுக்கு தெரியாத கோடுகள். நம்ம எங்க போகலாம், எங்க வேலை செய்யலாம், ஏன் நம்ம யாருங்கிறதையே அதுதான் தீர்மானிக்குது. சரி, ஒரு நிமிஷம் நினைச்சு பாப்போம். இந்த கோடுகள் எல்லாம் திடீர்னு அழிஞ்சிட்டா அப்போ என்ன ஆகும்? அப்பாடா, இனிமே எந்த கட்டுப்பாடும் இல்லைன்னு நினைச்சாலே ஒரு ஜாலி வருதுல. ஒருவேளை இது ஒரு புது உலகத்தோட தொடக்கமா இருக்குமோ? நீங்க நினைச்ச நேரத்துல நினைச்ச நாட்டுக்கு ஃப்ளைட் ஏறலாம். பாஸ்போர்ட்டை பத்தி கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச ஊர்ல போய் செட்டில் ஆகலாம். உங்க திறமைக்கு எங்க வேலை கிடைக்குதோ அங்க போய் வேலை பார்க்கலாம். எந்த விதமான தடையுமே இல்ல. இந்த மொத்த உலகமும் ஒரு பெரிய திறந்தவெளி மாதிரி மாறிடும். நாம எல்லாரும் இந்த உலகத்தோட குடிமக்கள். கேட்கறதுக்கே எவ்வளவு சூப்பரா இருக்கு இல்லையா? ஆனா எந்த ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு பக்கம் இருக்கும்ல. இந்த சுதந்திரத்துக்கு பின்னால சில கசப்பான உண்மைகளும் ஒளிஞ்சிருக்கு. ஆனா இந்த சந்தோஷம், இந்த சுதந்திரம் நிஜமாவே நீடிக்குமா? கஷ்டம்தான். ஏன்னா உடனே ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பிக்கும். மக்கள் நல்ல வாழ்க்கை தேடி லட்சக்கணக்கில் இடம்பெயர ஆரம்பிப்பாங்க. இதனால பெரிய சிட்டிஸ்லாம் திடீர்னு கூட்டத்துல திணறும். தண்ணி, சாப்பாடு, வீடுன்னு அடிப்படை தேவைகளுக்கு பெரிய தட்டுப்பாடு வந்துடும். வேலைக்கு பயங்கரமான போட்டி உருவாகும். அப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. நாடுன்னு ஒன்னு இல்லனா ரூல்ஸை யார் போடுவா? சட்ட ஒழுங்கை யாரு காப்பாத்துவா? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு சட்டம், ஒரு சிஸ்டம், ஒரு கலாச்சாரம் இருக்கு. எல்லைகள் இல்லாம இது எல்லாம் ஒன்னோடு ஒன்னு மோதும்போது என்ன ஆகும்? எது சரி, எது தப்புன்னு யார் முடிவு பண்ணுவா? இது பெரிய குழப்பத்துக்கும் சண்டைக்கும் தானே வழிவகுக்கும். பொருளாதார ரீதியா பார்த்தாலும் நாம எதிர்பார்க்காத பல மாற்றங்கள் நடக்கும். வசதியான நாடுகள்ல திடீர்னு மக்கள் கூட்டம் அதிகமானதால அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மொத்தமா முடங்கி போயிடும். அதே நேரம் ஏழை நாடுகள்ல இருந்து திறமையானவங்க எல்லாம் வெளியேறிட்டதால அந்த நாடுகளோட பொருளாதாரம் சரிஞ்சிடும். சுருக்கமா சொல்லணும்னா ஏற்றத்தாழ்வு போகாது, அது வேற ஒரு ரூபத்துல நம்ம முன்னாடி வந்து நிக்கும். சரி, இவ்ளோ நேரம் பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். ஆனா இதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. ஒருவேளை இது மனுஷங்களுக்குன்னு ஒரு புது அடையாளத்தை உருவாக்குமோ? இது ஏன் நாடு, அது ஊநாடுன்னு எந்த சண்டையும் இருக்காது. நிலத்துக்காக நடக்கிற போர்கள் குறையலாம். நாம எல்லாரும் மனுஷங்கங்கிற ஒரே அடையாளத்துக்கு கீழே வரலாம். இது ஒரு பெரிய உலகளாவிய ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் இல்லையா? இப்போதான் நாம இந்த விஷயத்தோட ரொம்ப ஆழமான ஒரு பகுதிக்கு வர்றோம். இது வெறும் இடம், பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. ஆனா நிஜமாவே நாம இதுக்கு தயாரா இருக்கோமா? ஏன்னா இந்த எல்லைகள் நிலத்தை மட்டும் பிரிக்கல, அது நம்ம மனசையும் பிரிக்குது. நம்மளோட மொழி, கலாச்சாரம், வரலாறு எல்லாமே இந்த எல்லைகளுக்குள்ள தான் வளர்ந்துருக்கு. இது இல்லாம போயிட்டா நம்மளோட அடையாளம் என்னாகும்? நாம யாருன்னு எதை வச்சு சொல்லுவோம்? இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். ஒருவேளை நம்ம மேப்ல இருக்கிற கோடுகளை அழிச்சாலும் நம்ம மனசுக்குள்ள நாங்க அவங்கன்னு புதுசா கோடுகளை போட்டுக்குவோமோ? அப்போ உண்மையான எல்லைகள் வெளியே இல்ல, நம்ம மனசுக்குள்ள தான் இருக்கா? சரி, இந்த கற்பனையோட முடிவுக்கு வரலாம். பார்டர்ஸை தூக்குறதுங்கிறது கேட்கறதுக்கு ஒரு சிம்பிளான ஐடியாவா இருக்கலாம். ஆனா நிஜத்துல இது மனுஷங்களோட வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றமா இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. எல்லைகள் இல்லாத ஒரு உலகம் வேணுமா, இல்ல அதனால பெரிய பிரச்சனைகள் தான் வரும்னு நினைக்கிறீங்களா? உங்க பதில கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்றோம். அடுத்த பதிவுல பார்க்கலாம்.